நாளில் புதிய நம்பிக்கையுடன் இன்றைய இறைவார்த்தை. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அன்பு நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நீங்கள் ஒரு வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் போது எப்போதாவது தூக்க கலக்கத்தோடு இருந்திருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் ஒரு எந்திரத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் போது அதை சரியாக கவனிக்காமல் இருந்திருக்கிறீர்களா? அப்பொழுது திடீரென்று கவனியுங்கள், கவனம் செலுத்துங்கள் என்று யாராவது உங்களை எச்சரித்திருக்கிறார்களா? நீங்கள் உங்கள் கவனத்தை சரியாக கொண்டிருக்கவும், உங்களை ஒரு பெரிதான விபத்திலிருந்து காப்பாற்றவும், ஒருவேளை உங்கள் உயிரை காப்பாற்றவும் அப்படியாக மற்றவர்கள் உங்களை எச்சரித்திருக்கலாம். அதேபோல கடவுளின் வார்த்தையாகிய வேதாகமத்தில் அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றும்படியாக நமது அன்பான கடவுளிடமிருந்து பல எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவை நம்மையும் நமது ஆத்துமாவையும் காப்பாற்றுவதற்காகவே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிப்புகளை நாம் கவனிக்க வேண்டும், அதை சரியாக கடைப்பிடிக்க வேண்டும். அப்படியாக கடவுளின் வார்த்தையில் சொல்லப்பட்டுள்ள எச்சரிக்கைகளில் இருந்து ஒரு உதாரணத்தை இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கலாத்தியாவில் உள்ள திருச்சபைக்கு பவுல் எழுதிய கடிதத்தில் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரையுள்ள வசனங்களில், ஏமாற வேண்டாம், இறைவனை ஏளனத்துக்கு உள்ளாக்க முடியாது, ஒருவன் எதை விதைக்கின்றானோ அதனையே அறுவடை செய்வான். தன்னுடைய பாவ மனித இயல்புக்கு இசைவாக விதைக்கின்ற ஒருவன் பாவ மனித இயல்பிலிருந்து அழிவை அறுவடை செய்வான். ஆனால் ஆவியானவருக்கு இசைவாக விதைக்கின்ற ஒருவன் ஆவியானவரிடமிருந்து நித்திய வாழ்வை
அறுவடை செய்வான். நன்மை செய்வதில் நாம் சோர்வடையாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் நன்மை செய்வதை விட்டுவிடாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம் என்று எழுதப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த வசனம் நேரடியாக ஒரு எச்சரிக்கை போல காணப்படாவிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு உண்மை அல்லது ஒரு உண்மையைப் போல தொனிக்கிறது. ஆனால் உண்மையில் இது மிகவும் ஆழமான எச்சரிக்கையை கொண்டுள்ளது. அதாவது, உங்கள் வாழ்க்கையானது தீயதும் பாவமானதும் வீழ்ச்சியடைந்த மனித இயல்பின் இலக்குகளை கொண்டதாக இருக்குமானால் அது ஆவிக்குரிய பாதகமான விளைவுகளை கொண்டு வரும். அதேவேளை நீங்கள் கர்த்தரை பிரியப்படுத்தும் வாழ்க்கை வாழ்ந்தால், அதாவது நீங்கள் கர்த்தராகிய இயேசுவிடம் வந்து உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கடவுள் உங்கள் வாழ்வில் வந்து வாழும்படி உங்கள் வாழ்க்கையை அவருக்கு கொடுத்து அவருடைய மகிமைக்காக வாழ விரும்பினால் அது உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தும். இந்த வசனம் உண்மையில் மிகவும் எளிமையானது. ஒரு மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் அறுவடை செய்கிறான். பொதுவாக விதைப்பது அறுப்பது பற்றிய ஒரு கூற்று உள்ளது. அது என்னவெனில், நாம் ஒரு சிந்தனையை விதைக்கும்போது நாம் ஒரு செயலை அறுவடை செய்வோம். நாம் ஒரு செயலை விதைக்கும்போது நாம் ஒரு பழக்க வழக்கத்தை அறுவடை செய்வோம். நாம் ஒரு பழக்க வழக்கத்தை விதைக்கும்போது நாம் ஒரு வாழ்க்கை முறையை அறுவடை செய்வோம். நாம் ஒரு வாழ்க்கை முறையை விதைக்கும்போது நாம் நமது இறுதியில் முடிவை அறுவடை செய்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருப்பதும் இதுதான். மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்கிறான். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் ஒன்றுள்ளது. அது என்னவென்றால், கலாத்தியர் 6இல் உள்ள எச்சரிக்கையானது நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயல்களுக்கும் உடனடியான ஒரு குறிப்பிட்ட எதிர்வினை தாக்கம் ஏற்படும். இப்படியாக அது நமக்கு சொல்லவில்லை. அதாவது, உயரத்திலிருந்து ஒரு பந்தை கீழே எறிந்தால் அது தரையில் விழுந்து அதன் எதிர்வினை தாக்கமாக உடனடியாக அது மேலே எழுவது போல நீங்கள் ஒரு பொய்யைச் சொன்னால் அதன் எதிர்வினையாக உடனடியாக உங்கள் கையில் ஒரு வலி ஏற்படும் என்பது அல்ல அதன் பொருள். இங்கே ஒருவர் வாழும் வாழ்க்கை முறையை பற்றி பேசப்படுகிறது. அதாவது, ஒருவரது எண்ணங்கள், தீர்மானங்கள், செயல்கள் என்பன இறுதியில் அதற்குரிய இடத்திற்கே அவரை இட்டுச் செல்லும் என்பதே இதன் பொருளாகும். அதாவது, அவை அவரை நித்திய ஜீவனை நோக்கி இட்டுச் செல்லும் அல்லது அது அவரை அழிவை நோக்கி இட்டுச் செல்லும். இந்த யதார்த்தத்தை விளக்குவதற்கு இயேசு கிறிஸ்து கோதுமை பயிரின் உதாரணத்தை பயன்படுத்தினார். ஒரு மனிதன் கோதுமையை விதைத்தான். அது முளைத்து வரும்போது அதனோடு சேர்ந்து களைகளும் வளர்ந்தன. நல்ல விதைகள் நல்ல விளைச்சலை கொடுத்தன. அந்த பயிர்களிலிருந்து கோதுமை மணிகள் அறுவடை செய்யப்பட்டன. ஆனால் விளைச்சலை கொடுக்காத களைகளோ இறுதியில் அழிக்கப்பட்டன. அதேபோல் நாம் நன்மையை அறுவடை செய்ய வேண்டுமானால் அதற்காக நாம் உழைக்க வேண்டும். கடவுளுக்கு பிரியமான செயல்களையும் ஒர்த்தைகளையும் எண்ணங்களையும் கொண்டிருக்க வேண்டும். அப்போது நாம் நீதியின் கனிகளை அறுவடை செய்வோம். உதாரணத்திற்கு, உருளைக்கிழங்கு தோட்டம் ஒன்றை எடுத்துக்கொண்டால் அங்கு பூச்சிகள் இலைகளை அரித்து தாவரத்தை அழித்து விடாமல் இருக்க அதன் இலைகளிலிருந்து பூச்சிகளை அகற்றும் வேலையை செய்ய வேண்டி இருக்கும். எனவே தாவரங்களை பாதுகாக்க ஒரு நாளைக்கு குறைந்தது 2 முறையாவது இதை செய்ய வேண்டும். இப்படியாக ஒரு சில வாரங்கள் விடாமுயற்சியுடன் அந்த பூச்சிகள் அகற்றப்படும் போது இறுதியாக தாவரங்கள் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும். அப்படியாக தாவரங்கள் பாதுகாக்கப்படாவிட்டால் அந்த தாவரங்கள் ஒருபோதும் சரியாக வளராது. இறுதியில் அதிலிருந்து பலனும் கிடைக்காது. அதேபோல நம்முடைய வாழ்வில் அன்பு, மனமகிழ்ச்சி, சமாதானம், பொறுமை, தயவு, நற்குணம், நம்பகத்தன்மை, சாந்த குணம், சுயக்கட்டுப்பாடு என்ற ஆவியின் கனி வெளிப்பட வேண்டுமென்றால் நாம் நன்மையானதும் நீதியானதும் நேர்மையானதுமான எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும். அவற்றால் நம் இதயங்களை நிரப்பி தெய்வீக விடயங்களை சிந்திக்க நம் சிந்தனையை செலுத்தும் போது அது நமது செயல்களையும் நடத்தைகளையும் கடவுளின் சித்தத்திற்கு ஏற்ப வழிநடத்தி செல்லும். ஆனால் சிலர் வேண்டுமென்றே தவறுகளை செய்ய முற்படுவார்கள். இதை நெடுஞ்சாலைகளில் வாகனத்தை ஓட்டிச் செல்பவர்களிடம் அவதானிக்கலாம். சிலர் பாதைகளில் உள்ள எச்சரிக்கை சமிக்ஞைகளை வேண்டுமென்றே புறக்கணிப்பதை நாம் காணலாம். சில இடங்களில் வாகனத்தை எந்தளவு வேகத்தில் ஓட்டிச் செல்ல வேண்டும் என்பதை காட்டும் வேக வரம்பு சமிக்கைகள் காணப்பட்டாலும் சிலர் அதை மீறிச் செயல்படுவதை காணலாம்.
பொதுவாக நெடுஞ்சாலைகளில் உள்ள சமிக்ஞை அடையாளங்களும் எச்சரிக்கை விளக்குகளும் நீங்கள் செல்லும் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என உங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கும். அவற்றை குறித்து அக்கறை இல்லாமல் அல்லது அதை கவனிக்காமல் ஒருவர் தனது வேகத்தை கட்டுப்படுத்த தவறினால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தலாம் அல்லது அவர்களை துரத்திச் சென்று அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகளை எடுக்கலாம். ஆனால் எந்த எச்சரிப்பையும் பொருட்படுத்தாது தன் விருப்பப்படி வாகனங்களை ஓட்டிச் செல்லும்போது கடைசியாக அதன் முடிவு மிகவும் பயங்கரமாக இருக்கும். வேக கட்டுப்பாட்டை இழந்து சென்ற வாகனங்கள் சாலையின் ஓரத்தில் கவிழ்ந்து கிடக்கும் காட்சிகளையும், கார்கள் பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளாகி கிடப்பதையும், நீண்ட ட்ரெய்லர் வாகனங்கள் பிரேக் இல்லாமல் பாதையில் தேய்த்து கொண்டு சென்றதால் ஏற்பட்ட சக்கரங்களின் அடையாளங்களும், அவை சாலையிலிருந்து விலகி அதன் ஒரு பாதி தெருவோரத்திலும் மறுபாதி பள்ளத்திலும் தொங்கிக் கொண்டிருக்கும் காட்சிகளையும் நீங்கள் அடிக்கடி காணலாம். இது உண்மையிலேயே மிக ஆபத்தான எச்சரிக்கை என நான் நினைக்கிறேன். ஏனெனில் வாகனத்தை கவனமில்லாமல் ஓட்டும் பழக்கத்திலிருந்து ஒருவர் மாறவில்லை என்றால் என்ன நடக்கும் என்பதற்கான எச்சரிக்கை இதுதான். இருப்பினும் இவற்றையெல்லாம் புறக்கணிப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் அதில் கவனம் செலுத்தப் போவதில்லை, அது எனக்கு பொருந்தாது, அது எனக்கு நடக்காது என்று சொல்லி அவர்கள் வேண்டுமென்றே அந்த எச்சரிக்கைகளை மீறுவார்கள். இப்படியாக அவர்கள் அதிகமாய் வேக வரம்பை மீறிக்கொண்டே செல்லும்போது ஒரு கட்டத்தில் அது அவர்களுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தும். சரி, இனி நம்மை குறித்து பார்க்கலாம். கடவுள் நமக்கு கொடுக்கும் எச்சரிக்கைகளை நாம் புறக்கணிக்கிறவர்களா அல்லது அதன்படி நடக்கிறவர்களா? ரோமர் 1 அதிகாரத்தில் இயற்கையானது, ஒரு கடவுள் இருக்கிறார், நம்மை படைத்த ஒருவர் இருக்கிறார் என நமக்கு அறிவிக்கிறது. ஆனாலும் மக்கள் அதை முற்றிலும் புறக்கணிக்கிறார்கள் என்றும் அவர்கள் அதை வேண்டுமென்றே மறந்து விடுகிறார்கள் என்றும் எச்சரிக்கின்றது. அதேபோல நற்செய்தி நூல்களிலும் பல எச்சரிக்கைகள் உள்ளன. இயேசு மக்களுக்கு பல எச்சரிக்கைகளை கொடுத்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றும், உங்கள் பாவங்களை விட்டு திரும்பி நற்செய்தியை கேட்டு இரட்சிப்புக்குள் வாருங்கள் என்றும் மக்களை அவர் எச்சரித்தார். எனவே ஏமாற வேண்டாம். இறைவனை ஏளனத்துக்கு உள்ளாக்க முடியாது. ஒருவன் எதை விதைக்கிறானோ அதனையே அறுவடை செய்வான். இன்று பலர் கடவுளை ஏளனம் செய்து அவரை புறக்கணித்து விட்டு அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என நினைக்கிறார்கள். ஆனால் மனிதர்களாய் பிறந்த அனைவரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். எனவே அவர்கள் கடவுளுடன் சரியான ஒரு உறவை பெற வேண்டும். அவர்கள் தங்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை தங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் தீர்மானம் ஏதாவது ஒரு முடிவுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். நீங்கள் விதைக்கும் எண்ணங்கள், நீங்கள் செய்யும் செயல்கள் உங்களை நித்திய வாழ்க்கையை நோக்கி அல்லது கடவுளிடமிருந்து பிரிக்கப்பட்ட அழிவை நோக்கிய ஒரு முடிவுக்கு உங்களை கொண்டு சேர்க்கும். அது தவிர்க்க முடியாதது. எனவே கடவுள் தம்முடைய அன்பின் நிமித்தமாக உங்களை இயேசு கிறிஸ்துவிடம் அழைக்கிறார். மேலும் நீங்கள் அவருடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்றும் விரும்புகிறார். நீங்கள் வாழ்க்கையை தூக்கி எறிந்து விடாதீர்கள். உங்கள் சொந்த வழிகளில் வாழ்ந்து அதை வீணாக்காதீர்கள். கடவுளின் மன்னிப்பை பெற்று அவருடைய மகிமைக்காக வாழ்ந்து அவர் தரும் இரட்சிப்பையும் நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் வேண்டுதல் செய்கின்றேன். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரத்திலே ஒப்புவிக்கிறேன். யாராவது தவறான திசையில் தங்கள் வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டிருப்பார்களானால், பிழையான ஒன்றை விதைத்துக் கொண்டிருப்பார்களானால், அவர்கள் மனம் திரும்பி உம்மிடம் வந்து உம்முடைய நேச குமாரன் தரும் இரட்சிப்பை பெற்று மனம் திரும்ப அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்தும் நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பதற்கு நன்றி சொல்கின்றோம். நிகழ்ச்சியை கேட்பது மாத்திரமல்லாமல் நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். எழுத வேண்டிய முகவரி: இன்றைய இறைவார்த்தை, TWR லங்கா, தபால் பெட்டி இலக்கம் 2, புத்தளம். SMS அல்லது வாட்ஸ்அப் மற்றும் மிஸ்கால் மூலம் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 07197799944 07197779944.
மேலும் எங்களுடைய TWR லங்கா ஃபேஸ்புக் வலைத்தளம் மூலமும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.